ரொம்ப குளிரான நாள்ல ஸ்வெட்டர் போடாம வெளியே போனா என்ன ஆகும்? உடனே கடுகடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? இல்ல நல்ல வெயில்ல வேகமா ஓடி விளையாடும் போது என்ன ஆகும்? முகமெல்லாம் செவந்து ஜோன்னு வேர்வை கொட்டும் தானே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்படி நடுங்கிறதும் வேர்க்கிறதும் நம்ம உடம்போட ஒரு சூப்பர் பவர். இதுக்கு சயின்ஸ்ல ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. கேட்கறதுக்கு இது ஏதோ கஷ்டமான வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்ப பேலன்ஸா வச்சுக்கிறது, அவ்வளவுதான். கைட்டன் அண்ட் ஹால் மாதிரி பெரிய சயின்ஸ் புக்ஸ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம உடம்பு ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் மாதிரி. நம்ம உடம்புக்கு எப்பவுமே கரெக்டான நிலைமையில இருக்க தான் பிடிக்கும். ரொம்ப சூடாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான குட்டி குட்டி சென்சார்ஸ் இருக்கு. நம்ம உடம்பு கரெக்டா இருக்கான்னு இருங்க எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க ஓடி விளையாடும் போது உடம்பு சூடானா இந்த சென்சார்ஸ் மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். டே, உடம்பு ரொம்ப சூடாகுது, கூல் பண்ணு அப்படின்னு சொல்லும். உடனே உடம்பு தோல்ல இருந்து தண்ணியை வெளியிடும். அதுதான் வேர்வை. இது நம்மள கூலாக்கிடும். அதே மாதிரி உறைஞ்சு போற குளிர்ல இருக்கும்போது ஹீட்டு கம்மியாகுது, ஹீட்டை ஏத்துன்னு சிக்னல் போகும். அதனால தான் உடம்பு நடுங்குது. இப்படி தசைகள் ஆடும்போது சூடு உண்டாகி நமக்கு கதகதப்பா இருக்கும். வெப்பநிலை மட்டும் கிடையாது. நீங்க சரியா தண்ணி குடிக்கலைனாலும் உடம்புல இருக்கிற சென்சார்ஸ் அதை கண்டுபிடிச்சிடும். டே தம்பி, நம்ம பேலன்ஸா இருக்க கொஞ்சம் தண்ணி குடிப்பா அப்படின்னு உடம்பு நமக்கு அனுப்புற மெசேஜ் தான் தாகம். உங்களுக்கே தெரியாம 24 மணி நேரமும் நம்ம உடம்பு இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. டெம்பரேச்சர், எனர்ஜி, தண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸா வச்சுக்கிறது இதோட வேலை. ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு வேர்த்தாலோ இல்ல குளிர்ல நடுங்கினாலோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பத்திரமாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்க உங்க ஹோமியோஸ்டாசிஸ் உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு.